இது வந்து இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ். இந்த இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஹோவர் பண்ணீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஐட்டம் ரிவ்யூமே நம்ம காமிச்சிடலாம். அதே மாதிரி ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட் பேஸ் பண்ணி ஐட்டம்ஸ் என்னென்ன மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபைபர் இருக்குன்னா அதோட ஐட்டம் குவான்டிட்டி நம்ம பார்ட் நம்பருமே இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் இருந்துச்சுன்னா இமேஜுமே இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டமும் என்னென்ன வேர் ஹவுஸ்ல எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பிளிட் அப் ஆகி தான் இருக்கும். ஸோ என்னென்ன வேர் ஹவுஸ் பேஸ் பண்ணி என்னென்ன குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டமோட ப்ரிவியூ நீங்க லோட் பண்ணீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து எந்தெந்த வெண்டர் கிட்ட எவ்வளவு பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு, இந்த ஐட்டமோட ஸ்டாக் ஃப்ளோ எவ்வளவு இருக்கு, பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட், பர்ச்சேஸ் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி நம்ம டீடைல்ஸுமே பார்க்க முடியும். இந்த ஐட்டம் வந்து எந்த கொட்டேஷன்ல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அந்த கொட்டேஷன்ல இந்த ஐட்டம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆக்குபை ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸுமே நம்மளால இங்க பார்க்க முடியும். டெலிவரி செல்லான், கூட்ஸ் டெலிவரி நோட்டு, ஸோ இந்த மாதிரி. இது வந்து அசம்பிளி ஐட்டம்ஸ். அசம்பிளி ஐட்டம்ஸ் நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஒன்னா கிரியேட் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பேஸ் லெவல் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இன்டெப்தா பண்ணோம்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்ஸ் ரிசீவ் நோட்டு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் காமிக்கும். பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குட்ஸ் ரிசீவ் நோட்டு வந்து நம்ம பிரிண்டிங் அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ எந்த வேர் ஹவுஸ்ல இருந்து மூவ் ஆகுது, யார் வந்து எதுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன், எந்த பிஓக்கு அகைன்ஸ்டா ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ இது எல்லாமே நம்மளால இங்க இருந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் டெலிவரி நோட்டு. என்ன கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக வந்து டெலிவரி போயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி போயிருக்கு, டோட்டல் குவான்டிட்டி வேல்யூ என்ன, ஸோ இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, ஸோ இதுவுமே பார்க்க முடியும் நம்மளால. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெலிவரி நோட்டு. ஸோ என்ன வேர் ஹவுஸ்லேருந்து என்ன வேர் ஹவுஸ் மூவ் ஆயிருக்கு, இல்லை ஒர்க் ஆர்டர்லேருந்து ஒர்க் ஆர்டர் மூவ் ஆயிருக்கா, ஸோ ஓவரால் குவான்டிட்டி எவ்வளோ, யார் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு யூசர் ட்ராக்கிங் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் என்னென்ன யூசர்ஸ்லாம் வந்து உள்ள வந்தாங்க, எந்த டைமில் வந்தாங்க, என்ன மெனுவில் போயிருக்காங்கன்ற உட்பட எல்லாமே வந்து அட்மினுக்கு ட்ராக்கபிலிட்டியாக இருக்கும். இது வந்து மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை நார்மலாக ரெக்வஸ்ட் கேட்கலாம். என்ன வேர் ஹவுஸ்ல நீங்கள் கேட்டிருக்கீங்க, எவ்வளோ ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவைலபிள் குவான்டிட்டி எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். இது வந்து மெட்டீரியல் இஷ்யூ நோட்டு. இந்த மெட்டீரியல் இஷ்யூ நோட்டு நீங்கள் வந்து எந்த ரெக்வஸ்ட் அகேன்ஸ்டாக கேட்டீங்க, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி ஐட்டம்ஸ் எல்லாமே லோட் ஆகிடும். இது வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் நோட்டு. இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் நோட்டு, ரெக்வஸ்ட் நோட், அது எல்லாமே நீங்க இன்வென்டரியிலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நார்மலா. பிளஸ் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான். இப்போ இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் நோட்ல பாத்தீங்கன்னா ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிடும். யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன வேர் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கு, என்ன வேர் ஹவுஸ்ல போயிருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பிளஸ் வந்து நம்ம டிராஃப்ட்ல இருந்து சென்டர் இது கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு மாத்தினா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இது வந்து இன்வென்ட்ரி ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணா அந்த பர்டிகுலர் டேட்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி ஹிஸ்ட்ரியும் காமிக்கும். அதே மாதிரி நீங்க ரிப்போர்ட் வியூ எடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து ஸ்டாக் இன் எவ்வளோ ஆயிருக்கு, ஸ்டாக் அவுட் எவ்வளோ ஆயிருக்கு, ஓப்பனிங் எவ்வளோ ஆயிருக்கு, க்ளோசிங் எவ்வளோ ஆயிருக்கு, இப்போ இந்த ஐட்டம் வந்து ஜிஆர்என்ல எத்தனை போயிருக்கு, ஜிடிஎன்ல எத்தனை போயிருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம டீடைல்ஸுமே பார்க்க முடியும். இந்த இன்வென்ட்ரி ஹிஸ்ட்ரி நீங்க வந்து பர்டிகுலர் பீரியட் வந்து ஃபில்டர் போட்டீங்கன்னா அந்த பீரியட் பேஸ் பண்ணி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஜிஆர்என் ஜிடிஎன் சொல்லி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து வேர் ஹவுஸோ இல்ல கஸ்டமர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ் பேஸ் பண்ணி எத்தனை ஸ்டாக் உள்ள போச்சு, எத்தனை ஸ்டாக் வெளியில வந்துச்சு, ஸோ இதுவுமே உங்களால பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ் நோட்ல உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம டீம் வந்து உங்க கூட இருந்து எப்படி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், சாஃப்ட்வேர் ஃபுல்லா அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வருது ஃப்ரம் எந்த வேர் ஹவுஸ் டு எந்த வேர் ஹவுஸ், குவான்டிட்டி, யூனிட் ஆஃப் மெஷர், அதுக்கப்புறம் நோட்ஸ், ஸோ இதை நீங்க அடிச்சுக்கலாம். பிளஸ் வந்து இங்கேயுமே நீங்க வந்து கஸ்டம் ஃபீல்ட்ஸ் அது எல்லாமே நீங்க ஆட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்.